என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம ஷார்ட்கட் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். இதுல பாரதிதாசன் பார்த்து முடிச்சாச்சு. பாரதியாரினுடைய படைப்புகள் எப்படி ரொம்ப எளிமையான முறையில ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இன்றைக்கு நாம வாணிதாசனினுடைய படைப்புகளை எப்படி எளிய முறையில நாம ஞாபகத்துல வச்சுக்கலாம். சரிங்களா? கவனிங்க பார்ப்போம் வாங்க. வாணிதாசனின் கவிதைகள். சரிங்களாமா? காடு காடு அந்த காட்டுல ஒரு நாள் இரவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். கவனிக்கலாமா? காடு ஒரு நாள் இரவு. இரவு வரவில்லை அவருடைய படைப்பு. இரவு வரவில்லை வாணிதாசனினுடைய படைப்பு. சரிங்களா? இரவு வாணிதாசன் அந்த காட்டுல இருக்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. காட்டுல ஒரு நாள் இரவு வாணிதாசன் இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? சிரிச்சுக்கிட்டே இனிக்கக்கூடிய பாட்டரங்கனின் பாடல்களை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. காட்டுல இரவு வாணிதாசன் சிரிச்சுக்கிட்டே இனிக்கக்கூடிய பாட்டரங்கனின் பாடல்களை கேட்டுக்கிட்டு படுத்திருக்கிறாருப்பா அல்லது உட்கார்ந்துருக்காருன்னு ஞாபகம் வச்சிங்க. திரும்ப சொல்றேன். காட்டுல இரவு நேரம் வாணிதாசன் சிரிச்சுக்கிட்டே இனிக்கக்கூடிய பாட்டரங்கனின் பாடல்களை கேட்டுக்கிட்டு பாட்டரங்கன் பாடல்களை கேட்டுக்கிட்டு படுத்திருக்கிறாருப்பா. அந்த நேரத்துல தமிழச்சி தமிழச்சி அப்படிங்கிற ஒரு பட்டிக்காட்டு பெண்ணை பாக்குறாரு. ஞாபகம் வச்சுக்கலாமா? அந்த நேரத்துல தமிழச்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பட்டிக்காட்டு பெண்ணை பாக்குறாரு. அந்த பெண் பாக்குறதுக்கு எழில் ஓவியம் போல காட்சியளிக்கிறார். எழில் ஓவியம் போல அழகு வாய்ந்தவளாக காட்சியளிக்கிறாள். அவளுடைய கையில ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவ தொடுவானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். சரிதானுங்களா? அவர் சிரிச்சுக்கிட்டே இனிக்கக்கூடிய பாட்டரங்கன் பாடலை கேட்டுக்கிட்டு படுத்திருக்கிறாரு. அந்த நேரத்துல தமிழச்சி அப்படிங்கிற ஒரு பட்டிக்காட்டு பெண் பார்க்கையில் எழிலோவியம் போல காணப்படுகிறாள். அவளுடைய கையில் ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தொடுவானத்தை நோக்கி அப்படியே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறா. அவளிடத்துல ஒரு வெறுமை இருக்குது. வெறுமையாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறா விரக்தியோடு. சரியாமா? அடுத்தது கவனிங்க. அப்பதான் நல்லா கவனிக்கிறாரு வாணிதாசன் அந்த பெண்ணை. அவள் ஒரு விதவை என்பதை கண்டு அறிகிறார் வாணிதாசன். விதவை கொருசை. சரிதானுங்களா? அவள் ஒரு விதவை பெண் அப்படிங்கிறத வாணிதாசன் கண்டு தெளிகிறார், பாக்குறார். சரிங்களா? உடனே அந்த விதவைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு வாணிதாசன் யோசிக்கிறாரு. அந்த விதவைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம். சரியாமா? உடனே என்ன செய்யறாரு? கொடி முல்லை அரும்புகளை பறிச்சு எடுத்துட்டு போய் காதல் எண்ணத்தோடு அந்த பெண்ணுக்கு அந்த மலர்களை கொடுக்கிறாரு. சரிதானம்மா? தொடுவானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு. அந்த பொண்ணை அப்பதான் உற்று நோக்கி கவனிக்கிறாரு. அவள் ஒரு விதவை அப்படிங்கிறத கவனிக்கிறாரு. இந்த விதவைக்கு நம்ம வாழ்க்கை கொடுத்தா என்ன அப்படிங்கிறத வாணிதாசன் கருத்தில் கொண்டு உடனே என்ன செய்யறாருங்க? கொடி முல்லை அரும்புகளை பறிச்சு அந்த கொடி முல்லை மாலையை என்ன செய்யறாரு? காதல் எண்ணத்தோடு, புரியுதுங்களா, விருப்பத்தோடு என்ன செய்யறாரு? அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறாரு. அந்த பெண்ணும் இன்பம் அடைகிறாள், சந்தோஷப்படுறா. சரி பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்படுறா. உடனே பெரிய இடத்துல இருந்து ஒரு செய்தி வருது. யாருக்கு? வாணிதாசனுக்கு வருது. என்ன செய்திப்பான்னு பார்த்தா பொங்கல் செய்தி. புரியுதுங்களா? காதல் வயப்பட்டு மலர்களை கொடுக்கிறார். அந்த நேரத்துல உடனே பெரிய இடத்துல இருந்து ஒரு செய்தி வருது. என்ன செய்திப்பான்னா பொங்கல் செய்தி. எதுக்காகப்பான்னா பொங்கல் பரிசை வாங்குறதுக்காக. ஞாபகம் வச்சுக்கலாமா? பொங்கல் செய்தி. பொங்கல் பரிசை வாங்குறாரு. தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாமா? திரும்ப ஒரு தரம் சொல்றேங்க, கவனிச்சுக்கோங்க. காடு இரவு நேரம் வாணிதாசன் சிரித்து கொண்டே இனிக்கக்கூடிய பாட்டரங்கனின் பாடல்களை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த நேரத்துல தமிழச்சின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பட்டிக்காட்டு பெண்ணை அவர் பார்க்கிறாரு. அந்த பெண் பார்க்கையில் ஒரு எழிலோவியம் போல காணப்படுகிறாள். அவளுடைய கையில ஒரு குழந்தை இருக்கிறது. அவள் தொடுவானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்பதான் அவளை நல்லா கவனிக்கிறாரு. அவள் ஒரு விதவை பெண்மணி அப்படிங்கறத கவனிக்கிறாரு. உடனே வாணிதாசன் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ கொடி முல்லை அரும்புகள் சேர்த்து அந்த மாலை என்ன செய்யறாரு? காதல் எண்ணத்தோடு அந்த பெண்ணுக்கு, அந்த மங்கைக்கு அதை கொடுக்கிறாரு. அவளும் இன்பம் அடைகிறாள், சந்தோஷப்படுறா. அந்த நேரத்துல பெரிய இடத்துல இருந்து ஒரு செய்தி வருது. அது என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா பொங்கல் செய்தி. பொங்கலுக்கு வாங்க அப்படின்னு செய்தி வருது. உடனே தன்னுடைய கனவு கண்ணி அவளோட என்ன செய்யறாரு? பொங்கல் பரிசை வாங்குறாரு.
தீர்த்த யாத்திரைக்கு போறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.